நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளோட வாய் சும்மா இருக்காது. அது மாதிரி தான் நான் என்னால் நான்வெஜ்லாம் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சண்டே அதுமா காலையில் மீன் வாங்குறதுக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய மீன் ஒன்று இருந்துச்சு. அது என்ன மீன் தெரில. நான் இந்த மீன் வாங்கிக்கலாமா அப்படின்னு வினோத்திட்ட கேட்டேன். வினோத்தோட நமக்கு மட்டும் வாங்குறியா இல்லை நம்ம இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கே சேர்த்து வாங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீலா மீன் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பெங்களூரில் இப்போ பிங்க் சீசன் நடந்துட்டு இருக்கு. தெருவெல்லாம் ஃபுல்லாக மரமாக இருக்குது. அந்த மரம் ஃபுல்லாக வெறும் பிங்க் கலரில் பூவாக பூத்துருக்கு. அதை நின்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது எப்படி வெறும் இலையே இல்லாமல் வெறும் பூவாக பூத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். நான் வினோத்தோன்னே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அளவே இல்லாமல் இல்லை, டைமே இல்லை, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து ஷீலா மீனை குழம்பு வைக்கட்டுமா பொரிக்கட்டுமான்னு கேட்டால் மீன் குழம்புவே, ஆனால் எனக்கு குழம்பு மீன் வேணாம், பொரிச்ச மீன் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீன் குழம்புல மீன் போடாமல் எப்படி மீன் குழம்பா மாறும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுட்டு இந்த மண்டையை மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்து ஒரு மண்டையை மட்டும் போட்டுட்டு மற்றது எல்லாமே பொரிச்சு வச்சுட்டேன். அதிசயமாக இன்னைக்கு மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா தான் வந்துருந்துச்சு. அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மார்க்கெட் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே வினோத், இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம், இந்த வாரம் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தானா அப்படின்னு சொல்லி பாவம் வினோத் நொந்து போயிட்டாங்க.